ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை உங்கள் மீதும், உங்களுடைய சந்ததியின் மீதும், நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியத்தின் மீதும் என்றென்றும் இருக்கிறது. அது உங்களுக்கே தெரியும். அவர் கிருபை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதவுகள் திறந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சில பேர் கேட்கலாம், ஹாப்பி மண்டே மட்டும் வீடியோ வர மாட்டுது, ஆடியோ மட்டும் தான் வருது, என்னன்னு கேட்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. சண்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 சர்வீஸ். காலையில் 2 ஆராதனை. அந்த 2 ஆராதனை முடிந்த உடனே சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த சண்டே ஸ்கூல் எல்லாம் முடிந்து டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸு, மற்ற ஒர்க் பண்ணுற எல்லா விதமான ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பிள்ளைங்களை அவங்கவுங்க இடத்துக்கு கூப்பிட்டு போய் விடணும். டிரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வரோம். அந்த டிரான்ஸ்போர்ட்டில் திருப்பி அவங்கள சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக விடணும். டீச்சர்ஸ் ரொம்ப அதிகமான ஒர்க் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் முடித்து அவங்கள கூப்பிட்டு போய் வீட்டுக்கு விட 3-4 ஆகிடும். அடுத்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நாங்கள் அதுக்கு தயாராகிடும். சண்டே பார்த்தீங்கன்னா முழுக்க அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய சேவை செய்வதற்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு ஏந்திய பிளானும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். வீடியோ வருவதற்கான ஒரு ப்ராசஸும் பண்ணிகிட்ருக்குறோம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மண்டேவும் வீடியோ வந்துடும். இந்த ஒரு ரீசன் தான் எதற்காக எங்களால் டெலிகாஸ்ட் பண்ண முடியல, வீடியோ போட முடியலன்னா இந்த ஒரே ஒரு ரீசன்னால தான். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் அதையும் ஆவியானவர் கிருபையோடு துணையோடு சரி செய்திருவோம். ஒரு காரியம் ஒன்று நீ நம்ப மாட்டீங்க சொன்னால், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வர வைக்க நாங்கள் என்ன ஒரு பிளான் பண்ணோன்னா, நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா வி வில் கிவ் யூ கிஃப்ட், நாங்கள் உங்களுக்கு சில கிஃப்ட்லாம் கொடுப்போம் அப்படின்னு. இந்த கிஃப்ட்டுன்ற வார்த்தையில் ஒரு நல்லா நீங்கள் கவனிக்கணும். என்னென்னா இந்த ஒரு காரியம் இல்லை, எல்லா காரியத்திலுமே எங்களுடைய போதகர் ஒரு அட்வைஸ் ஒன்று எப்பவும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததியை உருவாக்குகின்ற அந்த ஒரு ப்ராசஸில் அவர் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப அனுபவமானவர். அடுத்த சந்ததி அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் தர கிஃப்ட்டு கடமைக்காக இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாங்கணுன்னா நிறைய பணம் செலவாகுமே. அவர் சமூகத்தில் அமர்ந்து கேட்போம், அவர் வழிகளை திறப்பார். நம்ப மாட்டீங்க, கிஃப்ட்டுக்கு மாத்திரமே நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அது தெரில எவ்வளோன்னு கணக்கெலாம் போடல, கணக்கில்லாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா அடுத்த சந்ததி அவங்க தான் அடுத்த தாவீது, அவங்க தான் கோலியாத்தை வீழ்த்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தாவீது, அவங்க தான் கிதியோன். ஸோ அவங்க சர்வீஸ் நடந்துகிட்டே இருக்கும். அவங்க பாட்டு உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க சண்டே ஸ்கூல் 11:30 மேலே தான். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஆராதனை போயிட்டுருக்கோம் 9:30 9:40. அவங்க பாட்டு டீமாக உள்ள அவங்க பாட்டு வந்துட்டு அவங்க பாட்டு உக்காண்ட்டுருப்பாங்க. திஸ் இஸ் தி ட்ரூ ரிவைவல் சர்ச். இதுதான் உண்மையான ஒரு எழுப்புதல். சரி, ஒரு சில காரியத்தை நான் அவங்ககிட்ட சொல்லணும், பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். இது எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். அது உங்களுக்குள்ளே தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்குள்ளே அது வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஒரு நல்ல தலைவர் அவங்களுக்குள்ளே இருக்கிற சில லீடர்ஷிப், தலைமைத்துவம், அவங்க அந்த தலைவர் என்கின்ற போஸ்டிங்க்கு அவங்க தான் தலைவர் என்று அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ளே செய்கிற காரியம் பாருங்கள், ஒரு காரியம் குறைவுபடுதுன்னா அவங்க முன்னாடி போய் நின்று சரி செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் தான் தலைவர் என்று. இன்னும் அந்த பொசிஷனில் போய் அவங்க அமர்ந்திருக்க மாட்டாங்க. அந்த பட்டம் அவங்களுக்கு கிடைத்திருக்காது, அந்த சிங்காசனம் அவங்களுக்கு கிடைத்திருக்காது. ஏதோ ஒரு இடத்துல குறைப்பட்டிருக்கு, ஜனங்க கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க, பசியாக இருக்கிறாங்கன்னும் பொழுது உடனே போயிட்டு அந்த காரியத்தை செய்வாங்க. ஆனால் உள்ளே ஏன் தெரியுமா, உள்ளத்தில் அவங்க உள்ளுக்குள்ளே என்ன கிரியை செய்து கொண்டாரோ தலைமைத்துவம் அப்படின்ற லீடர்ஷிப் அவங்களுக்கு கிரியை செய்கிறது. ஒரு காரியம் ஒன்று முடிக்க முடியாதுன்னும் பொழுது இவங்க போய் நிற்பாங்க, நான் முடிச்சு கொடுக்குறேன். இது எப்படின்னா அவங்களுக்குள்ள தானாக விதைக்கப்பட்டிருக்கிறது, லீடர்ஷிப் விதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் 10 விதமாக யோசிப்பாங்க, இவங்க வித்தியாசமாக யோசிப்பாங்க. இதில் என்ன பெரிய ஆச்சரியன்னா, ஒரு நாளும் நான் தான் தலைவர்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்க தான் அடுத்ததுன்று, அவங்க தான் அந்த காரியத்திற்கு போய் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவங்க பண்ணுற ஆட்டிடியூட்லாம் பாருங்கள், ஆக்டிவிட்டீஸ்லாம் பாருங்கள்,
கரெக்டாக போய் சரி செய்வாங்க. எது சரி செய்தால் எது சரியாகுன்னு கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். பகுத்து அறிவாங்க. அவங்க தலைவர்கள். அவங்களுக்கே தெரியாமல் அவங்களே தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலமும் நேரமும் வரும்பொழுது அழகாக போய் அமர்ந்துருவாங்க. எதற்காக இது வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னா, ஆவிக்குரிய மக்கள் அனைவருக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட மிகவும் விலையேற பெற்ற ஒரு காரியம். என்ன காரியம் அப்படின்னா, நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வாசிச்சிங்கன்னா தெரியும், அங்கே என்ன போடப்பட்டிருக்குது? ஆவியின் வரங்கள். என்னென்ன வரங்களை சொல்கிறாரு இங்கே பால்? செயின்ட் பால் இங்கே என்னென்னலாம் டிஸ்கிரைப் பண்ணுறாரு? எப்படி எனில் 8, ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலேயே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஒருத்தங்க இந்த ஆடியோ கேட்குற உங்களில் ஒரு சில பேர் ஒரு வசனத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஞானமான ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ரொம்ப மோசமான விசுவாசம் இருக்கும் உங்களுக்குள்ள. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இந்த காரியத்தில் பிழைக்க வாய்ப்பு இல்லை. அதில் நீங்கள் சொல்லக்கூடாது டாக்டர், அதை நான் சொல்லணும். இந்த காரியத்தில் நீங்கள் மெடிசன் எடுக்கணும், அது உங்களுக்கு ரைட்ஸ் இல்லையே. நான் எது எடுக்கணும்னு எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, நான் சொல்லணும். இல்லை இந்த ஒரு காரியத்தில் ஜெயம் கிடைக்காது, சாரி ஜெயம் கிடைக்காது நீங்கள் சொல்லக்கூடாது, யெகோவா நிசி என் கூட இருக்கிறாரு அப்படின்னு எக்ஸ்ட்ரீமான விசுவாசமாக பேசுவாங்க. ஒரு சில பேர் கவனித்து பார்த்துருக்கீங்களா? அவங்க போய் ஜெபிப்பாங்க, ஜெபிச்சா குணமாயிடுவாங்க. ஒரு சில பேர் பார்த்துருக்கிறீங்களா? அந்நிய பாஷை பேசுவாங்க, அவங்க பேசுகிற அந்நிய பாஷைக்கான அர்த்தத்தை பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த வரத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஏன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ அந்த வரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நேரமும் சமயம் வரும் பொழுது அநேகருக்கு அது பயன்படும். நான் ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, தலைவர் என்பவர் அவங்களுக்கே தெரியாது அவங்க தான் தலைவர் என்று. ஆனால் அவங்க பண்ணுற ஒர்க்கெல்லாம் பாருங்கள், இது எப்படி பண்ணுவாங்க, மக்களோடு அனுசரித்து போவாங்க, மக்களை கேர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மேலே தலைவர்லாம் இருப்பாங்க, இவங்க அந்த போஸ்டிங்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பாரம் எல்லாம் என்ன தெரியுமா? இது எப்படி பார்த்துக்கணும், இது எப்படி பார்த்துக்கணும், நம்மை நம்பி இது கொடுத்துருக்காங்க, இது எப்படி பார்த்துக்கணும் என்று. உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்குள்ள அவருடைய வரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியாமல் அவர் கொடுத்திருக்கிற அந்த வரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சில பேர் கண்டுபிடித்திருக்கலாம், நான் நிறைய பேருக்கு ஜெபித்திருக்கிறேன், சுகமாக இருக்கிறாங்க. நான் அநேகருக்கு தீர்க்க தரிசனம் பேசியிருக்கிறது அப்படியே நடந்திருக்கிறது. நான் அற்புதம் செஞ்சுருக்கிறேன், பிசாசு ஓடி இருக்கு, குணமாகி இருக்கிறாங்க. ஞானத்தை போதிக்கும் வசனத்தெல்லாம் நான் பேசியிருக்கிறேன், எனக்கு அப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடெலாம் கிடைக்கும். நான் அந்நிய பாஷை பேசுனேன்னா அதற்கான அர்த்தத்தையும் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு விதமான ஒரு எதுவுமே யாருக்குமே தெரியாமல் ஒரு மூலையில் இருக்கிற நல்லது அவர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அப்பொழுது உங்களுக்குள் அவர் கொடுத்திருக்கிற வரம் செயல்படும். இப்போ உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ நீங்கள் அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நாட்கள் வரும், ஜனங்கள் வந்து காத்திருப்பார்கள். உங்களை கேட்காமலே உங்கள் கையை எடுத்து தலைமையில் வச்சுப்பாங்க. எனக்காக ப்ரேயர், தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்களேன், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்களேன். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் எப்படிதமாக இருப்போம், நீங்கள் நான் யோசிப்போம், என்னது இது, இப்பேற்பட்ட ஒரு வரம் எனக்குள்ளே இருக்குது, இப்பேற்பட்ட அழைப்பை நான் பெற்றிருக்கிறேன், ஆனால் யாருக்கும் தெரியாமல் இருக்குது. ஒரு வசனத்தை கொடுத்தீங்கன்னா அந்த வசனத்துலேருந்து ஆழமான சத்தியத்தெல்லாம் நான் பேசுவேன். நான் கை வைத்தா சுகமாகறாங்க, பேய் ஓடுது, ஆனால் யாருக்குமே எனக்கு தெரியலையே. நல்லது, அவர் நேரத்திலையும் அவர் காலத்திலையும் நம்ம வெளியே கொண்டு வருவார். அது வரைக்கும் அவருடைய பலத்தின் கரத்தின் கிரையில் அடங்கியிருப்போம். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. உங்களுக்குள்ள வரங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அதில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நாட்கள் வரும், ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள், ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள், அநேக பெரிய பெரிய ஆட்கள் தேடி வருவாங்க. ஏன் தெரியுமா வராங்க? உங்களை தேடி வரல, என்ன தேடி வரல,
நமக்குள்ள பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக பரிசுத்த ஆவியின் துணையோடு அவருடைய வரத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். அந்த வரம் அவர்களே நம்மிடத்தில் இழுத்து கொண்டு வருகிறது. உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அந்த விலையேற பெற்ற வரம் கிஃப்ட் பெரிய பெரிய ஆட்களை கவர்ந்து கொண்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறது. இப்போ நீங்க சொல்லலாம், யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு. சமுதாயத்தில் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க நாளைக்கு உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும் நான் தரேன். உங்களுக்கு என்ன வேணும்? எதனா ஹெல்ப் வேணுமா? உங்கள் ஊழியத்தை நான் தாங்கணுமா? ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? நான் பண்ணுறேன். நான் முழுமையாக பொறுப்பெடுத்துக்கிறேன். உங்களுக்கு எதனா இடம் எதனா வாங்கணுமா? எதனா கட்டப்படணுமா? உங்களுக்கு எதனா தேவை இருக்கா? நான் அதை ஃபுல்லாக பொறுப்பெடுத்துக்கிறேன். ஆனால் எனக்காக மாத்திரம் ப்ரேயர் பண்ணுங்க. அவங்க ஏன் வராங்க தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற வரம் அவங்கள அட்ராக்ட் பண்ணுது. அவங்கக்கிட்ட அது இல்லை. அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வரம் இல்லை. அந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்காது. பிதாவாகிய தேவன் யார் மீது அனாதியான கிருபையும் அன்பையும் வைத்திருக்கிறாரோ அவங்கள தான் கொடுப்பார். ஒருவேளை உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா தேங்க்ஸ் பண்ணுங்கள், சோர்ந்து போகாதீங்க. யாருக்குமே தெரியலன்னு. தி டே வில் கம். நாட்கள் வரும், அப்பொழுது அநேகருக்கு நீங்கள் பயன்படுவீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கான ஒரு வார்த்தை. ஒரே ஒரு மன்னிப்பு மாத்திரம் கேட்டுருக்கிறேன். அடுத்த மண்டேக்குள்ளே நாங்கள் முடிந்த அளவுக்கு வீடியோ கொண்டு வந்துடுவோம். ஸோ காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தையை நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணி முடிப்போம். தகப்பனே, இப்படி வெளியேறி பெற்ற வார்த்தைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்படி வரங்களை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீங்க. அது அநேகருக்கு பயன்பட போகிறது. அநேகரால் நன்மை அடைய போகிறாங்க. இந்த வாரம் அநேகரை ஈர்த்து உங்கள் பக்கம் திருப்ப போகிறது. அதற்காக உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் யாருக்குன்னு தெரியாத ஒரு காய்ந்து போன மாதிரி ஒரு நபராக இருக்கலாம். நல்லது, தாழ்மைப்படுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாக தரை மட்டும் தாழ்த்துகிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தை கேட்குற யாவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.